நம்ம இன்றைக்கி வந்து ஃபேப்ரிக் க்ளூ பற்றி பார்த்தலாம். ஒரு ஸ்டோனை வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஆரி ஒர்க் போட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்டோன் செயின் இருக்குது அப்படின்னா அதை ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சிங்கோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இல்லைனா உங்களால் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது, நீடில் வந்து இன்சர்ட் பண்ண முடியாது, ஸ்டிச்சஸ் வந்து ஒழுங்காக வராது, த்ரெட் வந்து அந்து கூட போகலாம். சரிங்களா? மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டோன் செயின் வந்து ஒட்ட போகிறேன். இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நார்மலாக நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணாமலே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒட்டினதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க முடியும், இல்லைனா அதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நீட்டாக கிடைக்காது. அதனால ஃபஸ்ட் நம்ம வந்து க்ளூவை வந்து ரொம்பலாம் அதிகமாக எடுக்காதீங்க, லைட்டாக இந்த மாதிரி, ரொம்ப அதிகமாகலாம் ஒட்ட வேண்டாம். அந்த ஸ்டோன் வந்து அப்படி ஸ்டிஃபாக நிற்கணும், அதுக்காக லைட்டாக அந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அந்த ஸ்டோன் செயின் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளூ வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. அது வந்து நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். ஆனால் அது அந்தளவு சேஃப்டி கிடையாது. மற்றபடி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் கொடுத்துக்கணும். இது வந்து இனி நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உள்ளாடி என்னென்ன இடத்துலலாம் நமக்கு வேணுமோ எல்லா இடத்துலையும் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணி மீதி எல்லாத்தையும் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டோன் செயின் வந்து எந்த மாடல்லையும் நீங்கள் ஒட்டுறதுக்கு, டிஃப்ரெண்ட் டிசைன்லலாம் ஒட்டி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.